விடுமுறை தினத்தை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு ஏராளமானோர் வெள்ளி மாவட்டம் மற்றும் மாநிலங்களிலிருந்து குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. விடுமுறை தினமான இன்று திருவண்ணாமலை கடும் போக்குவரத்து நெரிசலால் திருவண்ணாமலைக்கு வருகை தந்த ஆன்மீக பக்தர்கள் பரிதவிப்பு. மேலும் முக்கிய பிரதான சாலையில் ஆட்டோக்கள், கார்கள், ஊர்ந்து செல்லும் வாகனங்கள், பஞ்சபூத ஸ்தலங்களை அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் விடுமுறை நாட்களில் பல்லாயிரம் பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம். அதன்படி இன்று விடுமுறை தினமான இன்று திருவண்ணாமலை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக அண்ணாமலையார் கோயில் வரும் பக்தர்கள் பெரிய தெரு, பேகோபுர தெரு போன்ற முக்கிய பிரதான சாலைகள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இந்த போக்குவரத்து நெரிசல் கட்டுப்படுத்த காவல்துறை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது ஆன்மீக பக்தர்கள் குற்றச்சாட்டா இருக்குது. மேலும் குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் கட்டுப்படுத்தும் காவல்துறையினர் போதிய அளவு இங்கு இல்லாததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகின்றனர். இது மட்டுமின்றி வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநில ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்கள் தங்கள் வாகனத்தில் வந்து அண்ணாமலை மாடவீதி பகுதியில் அனுமதி இல்லை என்றும் காவல்துறை மூலமாக அறிவிக்கப்பட்டு பெயர் பலகை வைத்திருந்தோம். அதையும் மீறி வெளி மாநில பக்தர்கள் கோயிலுக்கு அருகே வாகனம் நிறுத்திவிட்டு செல்வதால் மிகவும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. சாலையில் வாகனம் நிறுத்தி விடுவது மற்றும் போன்ற இந்த போக்குவரத்தால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இனி வரும் காலங்களில் போக்குவரத்து காவல்துறையினர் இது சீர் செய்ய வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களுக்கு கோரிக்கையாக உள்ளது. அஸ்வினி. கார்த்திகேயன், திருவண்ணாமலையில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் குறித்து கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.